முல்லை பெரியார் டேமுக்காக ஏன் தமிழ்நாடும் கேரளாவும் ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க? இந்த முல்லை பெரியார் டேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்டி 131 வருடங்கள் ஆகுது. கேரளா சைட்லேருந்து அவங்க வாதமாக என்ன முன் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேம் கட்டி 131 வருடங்கள் ஆகுது. டேமுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இடுக்கின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்டும் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. சப்போஸ் அந்த டேம் உடஞ்சிச்சு அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் நம்மளால் இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்காத மாதிரியான ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அதை நினச்சி கேரளா கவர்மெண்ட் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. பயப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டேம் ஒன்று கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு சைட்லேருந்து என்ன வாதத்தை முன் வைக்கிறாங்க அப்படின்னா, முல்லை பெரியார் டேம் இருக்கு இல்லையா, அந்த முல்லை பெரியார் டேம்லேருந்து தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து தண்ணி ஃபெசிலிட்டியே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கைவசம் இருக்கிறது இந்த ஒரு டேமும் போயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தண்ணீர் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிடும். அது இல்லாமல் 5 டிஸ்ட்ரிக்டோடைய தண்ணீருடைய வாழ்வாதாரம் வெறும் கனவாகவே போயிடும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவங்க வாதத்தை முன் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்றத இப்போ வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. இப்போ 2 சைடுமே பாதிப்பு இருக்குது. சப்போஸ் அந்த டேம் புதுசாக கட்டினா தமிழ்நாடும் பாதிக்கப்படும். ஏன்னா ஆல்ரெடியே நமக்கு வந்து காவேரி தண்ணி கிடைக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் இந்த தண்ணி கைவிட்டு போயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே ரொம்ப கஷ்டமாயிடும். சப்போஸ் அந்த டேம் உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் கேரளாவில் இருக்க இடுக்கியில் இருக்கக்கூடிய 3 மில்லியன் பீப்புள்ஸுக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.